தோசை மாவு இல்லையா? 10 நிமிடம் போதும். ஈஸியாக செய்யலாம் பிரெட் தோசை. ரெசிபி இதோ. தேவையான பொருட்கள்: ரொட்டி துண்டுகள் 6, ரவை அரை கப், அரிசி மாவு 3/4 கப், புளித்த தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி இழை சிறிதளவு, உப்பு போதுமான அளவு, எண்ணெய் 1 தேக்கரண்டி, சின்ன வெங்காயம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, கேரட் தேவைக்கு போதுமானது, வெங்காயம் தேவையான அளவு. ரொட்டி துண்டுகளை எடுத்து தண்ணீரில் ஊற வைக்கவும். பின்னர் ரொட்டியை எடுத்து தனியாக வைக்கவும். தண்ணீரை வடிகட்ட மாவு உறுதியாக அழுத்தவும். இப்பொழுது உப்மா ரவையை எடுத்து கழுவி ஒரு கலவை பாத்திரத்தில் வைக்கவும். ரொட்டி, அரிசி மாவு, மிளகாய்த்தூள் மற்றும் தயிர் ஆகியவற்றை கலந்து மாவை தயாரிக்கவும். முழுமையாக மூட போதுமான தண்ணீர் சேர்க்கவும். இப்படி செய்தால் மாவு மென்மையாகும். இப்பொழுது ஒரு பெரிய கிண்ணத்தில் மாவை எடுத்து நன்கு கலக்கவும். தோசைகள் தயாரிக்க மாவை முடிந்தவரை தளர்வாக கலக்கவும். தோசை செய்வதற்கு முன் வெங்காயம் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மாவில் சிறிது வெங்காயத்தை துண்டுகள் மற்றும் கறிவேப்பிலையை சேர்த்து நன்கு கலக்கவும். இப்பொழுது அதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நன்கு கலக்கவும். தயாரிக்கப்பட்ட மாவுடன் தோசைகள் செய்ய ஒரு தோசை பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மாவை ஊற்றி வட்ட வடிவில் செய்யவும். அதன் மேலே சிறு துளிகள் எண்ணெயை தடவினால் சுவை நன்றாக இருக்கும். மேலும் 2 நிமிடங்கள் மிதமான தீயில் வைத்து பின்னர் தோசையை திருப்ப போடவும். தோசை வெந்தவுடன் அது எளிதாக வாணலியில் இருந்து வெளியே வந்துவிடும். அதுதான் தோசை தயாராகிவிட்டது என்பதற்கான அறிகுறி. அவ்வளவுதான், உங்கள் மொறுமொறுப்பான ரொட்டி தோசை தயார். இதை தேங்காய் சட்னி அல்லது சாம்பாருடன் பரிமாறலாம்.